ஊர்ல ஒரு வயசான விவசாயி இருந்தாரு. அவரு பேரு ராஜையா. இவரும் இவரோட மனைவியும் ஒரு சின்ன வீட்ல இருந்தாங்க. ராஜையா கிட்ட ஒரு சின்ன விவசாய நிலம் இருந்துச்சு. இதுல ஏதாவது ஒரு பண்டத்தை போட்டு அதுல வர காசை வச்சுதான் வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாங்க. இந்த நிலத்துக்கு தண்ணி வசதி இல்ல. மழை காலத்துல மட்டும்தான் பண்டத்தை விளைய வைக்க முடியும். வெயில் காலத்துல தண்ணி இல்லாம நிலமே காஞ்சி கிடக்கும். இப்படியே இருந்தா வாழ்க்கைய நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு யோசிச்சு ராஜையா குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு பக்கத்துல இருந்த ஒரு பணக்காரனோட கிணற விலைக்கு வாங்குறாரு. அப்பாடா, இனிமே வெயில் காலத்துலயும் பண்டத்தை விளைய வைக்கணும். இப்படி யோசிச்சுக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறாரு. மறுநாள் காலையில அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து நிலத்துக்கு பாய்ச்சலான்னு சந்தோஷமா கிணத்துக்கிட்ட வராரு. அப்போ அங்க அந்த கிணறோட பழைய முதலாளி வரான். ராஜையா தண்ணி எடுக்கிறத பாக்குறான். என்ன பண்ணிட்டு இருக்க ராஜையா? வாப்பா சோமு, கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து நிலத்துக்கு பாய்ச்சலான்னு வந்த. என்னது, கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க போறியா? யார கேட்டு நீ தண்ணி எடுக்கிற? என்னப்பா இப்படி சொல்ற? நேத்து தானே நான் உன்கிட்ட காசு கொடுத்து இந்த கிணற வாங்கினேன். இதுல இருந்து தண்ணி எடுக்க நான் யார கேட்கணும்? இது என்னோட கிணறு. நீ சொல்றது சரிதான். நான் தான் உனக்கு கிணறு வித்த. ஆனா அதுல இருக்க தண்ணிய நான் உனக்கு விக்கலையே. அந்த தண்ணி என்னோடது. அத நீ பயன்படுத்தணும்னா நீ எனக்கு காசு கொடுக்கணும். இத கேட்ட உடனே ராஜையாவுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. என்னப்பா சோமு, விளையாடுறியா? நான் தண்ணிக்காக தான் இந்த கிணறையே வாங்கினேன். நீ என்னடான்னா கிணறு மட்டும்தான் வித்த தண்ணிக்கு காசு கொடுக்கணும்னு சொல்ற? நீ போய் கிணத்து பத்திரத்தை படிச்சு பாரு. அதுல கிணறு உனக்கு சொந்தம்னு எழுதிருக்கு. ஆனா அதுல இருக்க தண்ணி உனக்கு சொந்தம்னு எங்கேயும் எழுதலையே. அதனால இப்போ நீ இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க கூடாது. நீ பண்றது ரொம்ப தப்புப்பா. காசு வாங்கிட்டு இப்போ தண்ணி எடுக்க கூடாதுன்னா எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க கூடாது, அவ்வளவுதான். ராஜையா எதுவும் பேச முடியாம அமைதியா அங்க இருந்து கிளம்பி போறாரு. எப்படியும் இந்த கிழவனுக்கு உதவி பண்ண யாரும் வர போறது இல்ல. மறுபடியும் இந்த கிணறு எனக்கு தான் சொந்தமாக போகுது. ராஜையா சோகமா வீட்டுக்கு போறாரு. மறுநாள் காலையில ராஜையா மகாராஜா கிட்ட போய் புகார் கொடுக்கிறாரு. மகாராஜா 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. மகாராஜா, நான் வெயில் காலத்துல என்னோட நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சு இவர்கிட்ட இருந்து கிணறு காசு கொடுத்து வாங்கினேன். நேத்து அதுல இருந்து தண்ணி எடுக்கலான்னு போனா நான் கிணறு மட்டும்தான் வித்த, தண்ணிய விக்கல. அதனால தண்ணி அவருக்கு தான் சொந்தம்னு சொல்றாரு. ஆமா மகாராஜா, அந்த கிணத்தோட பத்திரத்திலையும் நான் அதை தான் எழுதிருக்கேன். கிணறு அவருக்கு சொந்தம்னு. ஆனா தண்ணி அவருக்கு சொந்தம்னு எழுதலையே. என்ன முட்டாள்தனம் இது? அது எப்படி? கிணற மட்டும் வித்துட்டு தண்ணிய நீ வச்சுப்ப? மகாராஜா, தண்ணி என்னோடது. கிணறு வாங்கினா தண்ணியையும் சேர்த்து கொடுப்பேன்னு நான் எங்கேயும் சொல்லலையே. மகாராஜாவுக்கு கோபம் வருது. அவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரி, இப்போ இந்த கிணறு ராஜையாவோடது. ஆனா அதுல இருக்க தண்ணி உன்னோடது, அப்படிதானே? ஆமா மகாராஜா. அப்போ சரி ராஜையா, இனிமே நீங்க இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கணும்னா சோமுக்கு காசு கொடுக்கணும். சோமுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மகாராஜா, நீங்களும் இப்படி சொன்னா நான் என்ன பண்றது? இருங்க ராஜையா, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. சோமு, நீங்க உங்க தண்ணிய ராஜையாவோட கிணத்துல வச்சிருக்கீங்க. உங்க பொருளை இன்னொருத்தரோட இடத்துல வைக்கணும்னா நீங்க அவங்களுக்கு வாடகை தரணும். அதனால நீங்க இனிமே உங்க தண்ணிய ராஜையாவோட கிணத்துல வைக்க ராஜையாவுக்கு வாடகை தரணும். என்னது, நான் வாடகை தரணுமா? ஆமா, நீதான் வாடகை தரணும்.
சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னா இதுதான் போல. சோமு, என்ன யோசிக்கிற? அது வந்து மகாராஜா, சொல்லுங்க, வாடகை கொடுக்க தயாரா இருக்கீங்களா, இல்லைன்னா கிணத்துல இருக்க தண்ணிய ராஜையாவுக்கே கொடுக்குவீங்களா? சோமு தலை குனிஞ்சு நிக்கிறா. அவனோட சூழ்ச்சி அவனுக்கே திரும்ப வந்துடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, நான் தண்ணிய ராஜையாவுக்கே கொடுத்துடுறேன். ராஜையா முகத்துல ஒரே சந்தோஷம் தெரியுது. அப்படி வாங்க வலிக்கு. நமக்கு சோறு போடுற தெய்வங்கள் எல்லாம் இந்த விவசாயிங்க. அப்படி ஒரு விவசாயிய ஏமாத்த நினைச்சதுக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் அபராதம். அந்த 1000 ரூபாவை நீங்க ராஜையாவுக்கே கொடுக்கணும். ராஜையா, இனிமே அந்த கிணறு அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற தண்ணி ரெண்டுமே உங்களுக்கு தான் சொந்தம். ரொம்ப நன்றி மகாராஜா. நம்ம ஒருத்தரை ஏமாத்த நினைச்சா அது நமக்கே திரும்ப வரும். சரி, கதை பிடிச்சிருந்தா லைக் போட்டு காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த கதையில பார்க்கலாம். பாய்.